ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம 2 ஹேண்ட்மேட் ராக்கி டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து இதுதான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜூட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீட்ஸு, அப்புறம் கியர் வயர், லாக்கு, அப்புறம் ப்ளையர். இவ்வளோ தான். பீட்ஸ் வந்து நான் வந்து இதில் குந்தன் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. உங்ககிட்ட என்ன பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு கூட டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வயரில் வந்து 2 அந்த லாக் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அந்த லாக் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூட் ரோப் இருக்குது இல்லையா, அந்த அந்த ரோப்பை வந்து நான் வச்சுட்டு இப்படி 2ஆக மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வயரை வந்து நான் அந்த லாக்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளையர் வச்சு நான் லாக் பண்ணிட போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். இதில் இந்த லாக்கை வந்து நல்லா நம்ம அமுத்தி விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த வயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 லாக் வந்து அந்த சைடுக்கானது. அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து நான் கோர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் தான் வந்து நான் நிறையா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் அந்த டிசைனை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து நான் ரெட் கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். ஏன்னா நடுவில் நம்ம யூஸ் பண்ணுற குந்தன் பீடு வந்து ரெட்டில் வந்து குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி. ஸோ 2 சைடும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக 2 க்ரீன் கலர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் சாய்ஸ் வந்து அது வந்து உங்களோடது தான். நீங்கள் என்ன உங்ககிட்ட பீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னில் வச்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெட் அண்ட் க்ரீன் வச்சு ஒரு குந்தன் பீடு வச்சு ஒரு டிசைன் நான் காமிச்சிருக்கிறது. அதனால் நான் கோல்டு கலர் தான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் இடையில போடுற பீட்ஸு, ஸ்பேசர் பீட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த குந்தன் பீட் தான், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் சைடும் கோர்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு நம்ம எப்படி பண்ணுமோ அதே பீட்ஸை வந்து இன்னொரு செட்டை வந்து நம்ம ரைட் சைட்லேயும் கோர்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கோர்த்து முடிச்சாச்சு. இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறப்போ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிறது வந்து நல்லது. அப்போ தான் வந்து அந்த கலரெல்லாம் வந்து மாறாது. இல்லைன்னா கலர் மாறிச்சுன்னா நல்லாவே இருக்காது. அடுத்து வந்து இந்த சைடு வந்து நம்ம 2 அந்த லாக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லாக் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு லாக் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்காது. அதனால தான் வந்து நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு ரோப் பாதியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கியர் வயரை லாக்குள்ளே விட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் அந்த கியர் வயரை இழுக்கும்போது அடுத்து பக்கத்தில் இருக்க பீட்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அந்த வெளியில் தெரியாது. நம்ம வயர் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ அதான் நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். கேப் இல்லாமல் நல்லா வந்து அதை இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பக்கத்து பீட்குள்ளே வந்து விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிரும். ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால. நம்ம ஃபர்ஸ்ட்டு டிசைன் ராக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெட் அண்ட் க்ரீன் பீட் வச்சு பண்ண ஒரு டிசைன் இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணோன்னா நமக்கு இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்கும், நம்மளே பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க அவைலபிள் பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்ததுன்னா வேறு மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான குந்தன் பீட்ஸ் எல்லாம் வாங்கி செய்யலாம். அதே மாதிரி நான் இந்த சைடும் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ தட் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இது பண்ணியிருக்கேன்.
அந்த இடையில இருக்க டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக 2 சைடும் வந்து நான் வந்து நாட் போட்டேன். ஸோ நம்மளோடது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ராக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த டிசைனுக்கு போகலாம். இதுவும் நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாக தான் வந்து செய்ய போகிறேன். இதுக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே வயர் லாக்கு அதே தான். பட் இந்த ரோப் வந்து நான் காட்டன் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். போனதுக்கு நம்ம வந்து ஜூட் த்ரெட் யூஸ் பண்ணோம். இதில் வந்து காட்டன் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ லாக் வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம லாக்கை வந்து கியர் வயருக்குள்ளே போட்டு லாக் பண்ணமோ அதே மாதிரி தான். இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நான் வந்து 2 வயர் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த ராக்கி வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ராக்கி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். 2 வரிசை இருக்க மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதனால வந்து நான் 2 கியர் வயர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது 2த்துக்குள்ளேயும் சேர்த்து நம்ம அந்த லாக்கை போட்டுட்டு முன்னாடி வச்சோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து மடக்கி அந்த வயருக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த வயரோட போர்ஷனை வந்து லாக்குள்ளே நம்ம போட்டுருணும். அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ 2 வயர் எடுக்கிறதுனால கொஞ்சம் அந்த லாக்குள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து விட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக நின்றுக்கும். போட்டுட்டு அதே மாதிரி வந்து ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 லாக்கையும் நான் அடுத்த பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு, இப்போ வயர் வந்து இப்படி இதுவாக இருக்குது, 2ம் சேர்ந்து இருக்குது. நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். 2 தனியாக ஆக்கிக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து கோர்க்கிறதுக்கு முடியும். ஸோ நான் கட் பண்ணிட்டேன் இப்போது. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்க பீட்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து கோர்க்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம்தான் இந்த பேட்டர்ன் வந்து. இதுலேயும் நான் வந்து அதே மாதிரி மரூன், க்ரீன், அதுக்கப்புறமா வந்து ஒரு பேர்ல் பீடும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எல்லாமே வந்து ஆக்சிடைஸ்டு கோல்டு பீட்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் நம்ம போட போகிற டிசைனுமே வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் பீட் டிசைன் தான். அது வந்து கலரெல்லாம் போகவே போகாது, நல்லா அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இடையில வந்து அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக நான் 2 லோரியல்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து நான் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கோர்த்து முடித்தோன்னே நான் என்னெல்லாம் கோர்த்துருக்கேன் ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக காமிக்கிறேன். இப்போ வந்து நான் பேர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோல்டு பீட், அதுக்கப்புறம் லோரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேர்ல்ஸ் போடுறேன். அடுத்து வந்து நான் மறுபடியும் 2 ஆக்சிடைஸ்ட் கோல்டு பீட் போடுறேன். இது வந்து 2ம் தனித்தனியாக நான் வந்து அந்த கியர் வயரில் போடுறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது நம்ம வந்து ரெட்டை வரிசையாக நம்ம வந்து செய்ய போகிறோம், அதுக்கு தான். அடுத்து ஒரு க்ரீன் கலர் பீடு, அப்புறம் மரூன் கலர் பீடு, 2மே தனித்தனியாக 2 வரிசையிலையும் நான் போட்டேன். இப்போ நம்ம போட போகிற இந்த நடுவில் சென்டர் பார்ட்டான ஸ்வஸ்திக் அந்த சாம் வந்து அது நான் வந்து அதே மாதிரி 2 ஹோல் இருக்கிறதுனால தனித்தனியாக 2 வயருக்குள்ளேயும் வெட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சைடு நமக்கு முடிஞ்சிருச்சு, லெஃப்ட் சைடு. அதே மாதிரி நம்ம ரைட் சைடு பண்ண போகிறோம். என்னென்ன பீட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைடும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க போகிறோம். அதே ஆர்டரில் அழகாக வந்து போடுங்க. ஸோ தட் அது பார்க்குறதுக்கு நல்லா வரும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம தப்பாக போட்டோன்னா அந்த திருப்பி வந்து அந்த லாக்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். கட் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக வந்து அதை போடுங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடும் பேர்ல் பீட்ஸு, அப்புறம் மரூன் கலர் பீட்ஸு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பீட் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ராக்கி டிசைன் தான். நம்ம ட்ரெடிஷ்னலான டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அந்த எல்லோ, மரூன், க்ரீன் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஃபைனலாக லோரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கோல்டு பீட், இந்த கோல்டு பீட் மட்டும் கடைசியாக நான் போடுறது வந்து 2 வயரையும் சேர்த்து பிடிச்சி நான் வந்து போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸு. இதுதான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன பீடு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் லாக் வந்து 2யும் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரியே நான் வந்து பண்ணிக்கிறேன். லாக் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம இந்த சைட் த்ரெட் தான் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த எல்லோ கலர் நான் காட்டன் கார்டு எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்புறம் வயரை மடக்கி லாக்குள்ளே விட்டுற வேண்டியதான், முடிஞ்சது ப்ராசஸ். ஸோ நான் முடிக்கும் போது எப்பயுமே வந்து பக்கத்தில் இருக்க பீட்குள்ளே விட்டு எடுக்கிறது தான் வந்து நல்லது. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் அந்த இதுவும் நீட்டிகிட்டு இருக்காது அந்த வயரும். ஸோ இப்போ நல்லா டைட்டாக வந்து அதை இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லாக்கை வந்து ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளையர் வச்சு டைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வயர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் லாஸ்ட் ராக்கிக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வயரை வந்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு சாதாரணமான நாட் தான். இதை போட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். அந்த லாக்கெல்லாம் வந்து வெளியிலையும் தெரியாது. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சது. இதுதான் நம்மளோட செகண்ட் டிசைன். ஒரு 2 ஸ்டாண்டர்ட் டிசைன் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக ஸ்வஸ்திக் டிசைன் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ராக்கி. ஸோ இப்படி தான் வந்திருக்கு ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இந்த டிசைனும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.